சாட்டர்டே மார்னிங் ஆதிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தோசை தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வணக்கிட்டு சீரகத்தூள், கரம் மசாலா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி தோசையை ஊற்றி கொடுத்தோன்னா கிட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது என்னமோ நார்மல் தோசை ஊற்றி கொடுக்கறத விட இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை ஊற்றி கொடுத்தோன்னா தான் அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. பார்க்கறக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் போல். இதுக்கு பெருசாக எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாதுங்க. தயிர் வச்சு கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கூட சட்னி வச்சுக்கலாம். நான் வந்து தக்காளி கடைஞ்சது இருந்துச்சு, அதுவுமே வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேக் திங்ஸ் எல்லாம் வாங்க போகணும்னு சொல்லிட்டு திருப்பூர் போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த கத்தால் ஜூஸ் கடை பார்த்தேங்க. எப்பயுமே போகும்போது பார்ப்பேன், பட் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம், நாளைக்கு ட்ரை பண்ணலான்ட்டே விட்டுருவேன். அப்புறம் கசப்பாக இருக்குமோன்னு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. சரி இன்றைக்கி எப்படியாச்சும் ட்ரை பண்ணிடலான்னு ட்ரை பண்ணியிருந்தேங்க. ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கசப்பெல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் வந்த வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரீம் கேக் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 2 ட்ரீம் கேக் சாக்லேட் ஃப்ளேவரில், அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் ராகி குக்கீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எப்பயும் போல் 2ஓட அவுட்புட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கஸ்டமருமே வந்து ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ.